எக்ஸாஸ்ட் வந்து இங்கே ரெண்டு இருக்குது. இது நீங்கள் ஃபேக்குன்னு நினைக்க வேணாம். இது வந்து ஒரிஜினல் எக்ஸாஸ்ட்டு. V6ங்கிறனால 3 சிலிண்டருக்கு ஒரு எக்ஸாஸ்ட்டு, 3 சிலிண்டருக்கு ஒரு எக்ஸாஸ்ட்டு. S4ன்னு ஒரு பேட்சிங், S4 மென்ஷன் ஆயிருக்கு. RS4ல் RS7ல் எல்லாத்துலேயுமே இந்த இடத்துல பேட்சிங் உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துருவாங்க கரெக்டாக. ஸ்டெப்னி வீல், இந்த வண்டியோட ஸ்டெப்னி வீல் தான் உங்களுக்கு ரொம்ப சின்னதாக கொடுத்துருக்குறாங்க. 2 வீலர் ஸ்டெப்னி வீல் மாதிரி இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இதுதான் Audi S4. Audi S4. Audi S4 மோட்டோ கார் சேனலில் S4 பற்றி ரிவ்யூ பண்ண போகிறோம். Close your eyes. ஆடின்னு சொன்னாலே எல்லாத்துக்கும் A4 ஆபத்தில் வந்துடும் இந்த வண்டி பார்த்தா. ஆனால் இந்த வண்டி வந்து S4. தமிழ்நாட்டிலே இந்த S4ங்கிற வண்டி வந்து யாருமே ரிவ்யூ பண்ணது கிடையாது. நம்ம தான் ஃபஸ்ட் டைம் மோட்டோ காரன் சேனல் ரிவ்யூ பண்ணுறோம். அதனால் வீடியோ மறக்காமல் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருங்க. இந்த Audi S4 வீடியோ உங்களுக்காக தான். நான் ஏன் இப்போ வந்து இந்த மாதிரி காரை ஆன் பண்ணிவிட்டு பேசிட்டு வரேன்னா, நாங்கள் சேனலில் வந்து ரோடு மைக் அப்டேட் பண்ணிட்டோம். அது தெரியணுங்கிறதுக்காக தான் இப்படியெல்லாம் பேசிட்டு காரெல்லாம் சுற்றிட்டு வரேன். நான் சுற்றிட்டு வந்தால் தான் இந்த ரோடு மைக் வந்து ஒயர்லெஸ்ன்னு உங்களுக்கு தெரியணும். அதனால தான் வண்டி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அவ்வளோ தூரத்தில் வந்து எடுத்துகிட்டு வந்தேன். ஃபஸ்ட்டு இந்த S4ஓட ஃப்ரண்ட்லேருந்து ஆரம்பிக்கிறோம். முன்னாடி பார்த்துட்டிங்கன்னா இந்த ஹெட்லைட்டு, இந்த ஹெட்லைட் வந்து DRL கொடுத்துருக்காங்க. ப்ரொஜெக்டர் ஹெட்லைட் இது. இதிலே வந்து உங்களுக்கு நீங்கள் வண்டி ஆன் பண்ணால் லைட் வந்து இப்படி வரும். அந்த சிஸ்டம் இதில் இருக்குது. அப்புறம் பேட்சிங் பாருங்கள், எவ்வளோ பெரிய பேட்சிங் அப்படின்னு பயங்கரமாக இருக்குது பாருங்கள் பேட்சிங். அதுக்கு பக்கத்தில் S4ன்னு ஒரு பேட்சிங், S4 மென்ஷன் ஆயிருக்கு. RS4ல் RS7ல் எல்லாத்துலேயுமே இந்த இடத்துல பேட்சிங் உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துருவாங்க கரெக்டாக. இந்த இடத்துல ஒரு ஸ்கொயராக இருக்கும். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹெட்லைட் வாஷ் பண்ணும். ஹெட்லைட் வாஷர் இங்கே கொடுத்துட்றாங்க. டோயிங் ஹூக்கிங் கொடுத்துருக்காங்க. ஃபாக் லேம்ப் பார்த்துட்டிங்கன்னா நல்ல ஒரு ஏரோடைனமிக்கில் கொடுத்துருக்காங்க. நல்லா ஷார்ப்பான ஃபாக் லேம்ப் இது. ஃப்ரண்ட்லி பார்க்கிங் சென்சார்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. 2 பார்க்கிங் சென்சார்ஸ் ஃப்ரண்ட்டில் இருக்குது. இந்த Audi S4ல் என்ன ஸ்பெஷல்னா, இது வந்து ஒரு V6 பெட்ரோல் இன்ஜின். இது இந்த இன்ஜினை இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஓப்பன் பண்ணி பேனட் ஓப்பன் பண்ணி, பேனட் பயங்கர வெயிட்டு. அதை நம்ம தூக்க முடியாதுங்கிறதுக்காக தான் ஹைட்ராலிக் ஸ்ட்ரெச் கொடுத்துருக்குறாங்க. பார்த்தீங்களா, பயங்கர வெயிட்டான பேனட் இது, பயங்கரமாக இருக்குது வெயிட். இதை V6 பெட்ரோல் இன்ஜின். இது 6 சிலிண்டர். V6னா 6 சிலிண்டரில் இருக்கிற வண்டி இது. இந்த வண்டியோட இன்ஜினோட பவர் பார்த்துட்டிங்கன்னா 330 bhp, அப்புறம் 440 Nm டார்க் இந்த வண்டி ப்ரொடியூஸ் பண்ணுது. ஆனால் இந்த வண்டி வெறும் 5.5 செகண்டில் வந்து 100 டச் பண்ணுது. டாப் ஸ்பீடு 230. நாங்கள் போனதில்லை, 230 போகும். நான் நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன், S4 வீடியோஸ். Audi கம்பெனியில் இந்த இன்ஜின் வந்து என்ட்ரி லெவல் ஸ்போர்ட்ஸ் கார் இன்ஜின் இது. இது வந்து S4 இருக்குது. இதிலே RS4 இருக்குது. இதுக்கு அடுத்து வரப்போகிற மாடல் என்னென்னா S5 வருது, RS5 வருது. அது வந்து உங்களுக்கு 440 bhp 600 Nm டார்க் வருது. அப்படியே நம்ம வண்டியோட சைடில் போய் பார்த்துக்கலாம். இப்போ இந்த S4ஓட சைடில் பார்த்துட்டோம்னா இந்த இடத்துல V6T அப்படின்னு ஒரு பேட்சிங் இருக்குது, V6 இன்ஜினை மென்ஷன் பண்ணுறதுக்கு. அப்படியே அலாய்வீல் பார்த்துட்டிங்கன்னா இந்த ஒரிஜினல் அலாய்வீல் 18 இன்ச் அலாய்வீல் கொடுத்துருக்காங்க. உள்ள பிரேக் காலிப்பர்ஸ் பார்த்தீங்கன்னா அதுலேயும் S4 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பிரேக் காலிப்பர்ஸ் நல்லா ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க. ஆடியில் எல்லா வண்டியிலையும், ஆடியில் ஜெர்மன் வெஹிக்கிள் எல்லா வண்டியிலையும் இந்த கோடு தான். இந்த அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வருது பாருங்க, அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்துருக்கு பாருங்கள். இதுதான் அந்த லுக்கே அப்படியே இன்னும் பிரம்மாண்டமாக்குறது. டோரும் பார்த்துட்டிங்கன்னா நல்லா வெயிட்டான டோர் தான். பார்த்தீங்களா எவ்வளோ வெயிட்டாக இருக்குன்னு. இந்த டோரில் க்ரோம் ஃபினிஷ் வந்து உங்களுக்கு எட்ஜ் வரைக்கும் கண்டினியூ ஆகுது. அது நல்லா லுக்காக தருது. வண்டி இன்னும் ப்ரீமியம் ஆகுது பார்க்குறக்கு. மிரர் வந்து கிரே கலர் இருக்குது. ஆனால் இது வந்து பெயிண்ட்டுன்னு நினைக்காதீங்க. S4 RS5 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா RS4லலாம் பார்த்தீங்கன்னா கார்பன் ஃபைபரில் வந்துடும். இதில் வந்து கிரே கலர் கொடுத்துருக்காங்க டியூல் டோனில். பார்க்கவே இதுவும் இன்னும் ப்ரீமியம் ஆக்குது. இப்போ அப்படியே பின்னாடி போய் பார்த்துருவோம். நம்ம அப்படியே நேராக பின்னாடி வந்து பார்த்தோம்னா இங்கேயே S4 பேட்சிங் பெருசாக கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர்ஸ் பாருங்கள், எல்லாமே LED தான். டெய்ல் லைட்டும் அதுவும் LED தான். எக்ஸாஸ்ட் வந்து இங்கே ரெண்டு இருக்குது. இது நீங்கள் ஃபேக்குன்னு நினைக்க வேணாம். இது வந்து ஒரிஜினல் எக்ஸாஸ்ட்டு. V6ங்கிறனால 3 சிலிண்டருக்கு ஒரு எக்ஸாஸ்ட்டு, 3 சிலிண்டருக்கு ஒரு எக்ஸாஸ்ட்டு. ஆடியோட பேட்சிங் பெருசாக கொடுத்துருக்குறாங்க. இதுவும் நல்லாயிருக்கு பார்க்குறக்கு. பூட் ஓப்பன் பண்ணி காட்டுற பாருங்க. பூட் ஸ்பேஸு நல்லாவே பெருசாக இருக்குது. 480 லிட்டர்ஸ் பூட் ஸ்பேஸு. ஒரு ஃபேமிலிக்கு போதுமான அளவு இருக்குது. ஸ்டெப்னி வீல், இந்த வண்டியோட ஸ்டெப்னி வீல் தான் உங்களுக்கு ரொம்ப சின்னதாக கொடுத்துருக்குறாங்க. 2 வீலர் ஸ்டெப்னி வீல் மாதிரி இருக்குது. இது பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்களா, டூ வீலர் டயர் மாதிரி இருக்குது. இது ஸ்டெப்னி வீலு. உள்ளே வந்து அப்படியே உட்காந்தோம்னா சீட்ஸ் எல்லாம் பக்கா லெதர் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. சீட்ஸ்லேயும் S4 பேட்ஜிங் கொடுத்துருக்காங்க. டோர் சைடில் பார்த்துட்டிங்கன்னா டோர் சைட்லேயுமே உங்களுக்கு லெதர் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து ஹாட் பிளாஸ்டிக் கொடுத்துருக்காங்க. அன்லாக் லாக் சுவிட்சஸ் இங்கே இருக்குது. உள்ளே வந்து உட்காந்தோன்னே இக்னிஷன் ஆன் பண்ணால் ஆர்பி மீட்ரு, ஸ்பீடோ மீட்ரு, பெட்ரோல் மீட்ரு, செல்சியஸ் மீட்ரு இதெல்லாமே வந்து உங்களுக்கு எல்லாமே அனலாக் தான், டிஜிட்டலைஸ் கிடையாது. உங்களுக்கு ரேஞ்சு இதெல்லாமே டிஜிட்டலில் வந்துடும். அதில் உங்களுக்கு டிஜிட்டல் இந்த ஃப்ரண்ட்டில் ஒரு சின்ன டிஸ்பிளே இருக்கலாம், அந்த டிஸ்பிளே உங்களுக்கு தெரியும். அப்படியே ஸ்டேரிங் வந்தோம்னா ஸ்போர்ட்ஸ் கட் ஸ்டேரிங் தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இது வந்து கட் ஆகாமல் ரவுண்டாக கொடுத்துருக்காங்க. S4 பேட்ஜிங் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல மோட்ஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு, இந்த இடத்துல வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க இந்த சுவிச்சஸ். இது ஒரு VCD பிளேயர் செட்டு. நீங்கள் CD போட்டு வீடியோஸும் பார்த்துக்கலாம், FM மீடியா, மற்றபடி இதெல்லாம் இதில் இருக்குது. நேவிகேஷன் இதிலே வந்துடும் உங்களுக்கு. அப்படியே கீழே வந்தோம்னா டிரைவ் செலக்ட் பட்டனுக்கு, ஆட்டோ ஸ்டாப் பட்டனுக்கு, பார்க்கிங் இருக்குது, ட்ராக்ஷன் ஆஃப் இதெல்லாமே இதே இடத்துல வந்துடுது உங்களுக்கு பட்டன்ஸு. டிரைவ் செலக்டில் உங்களுக்கு மோட்ஸ் பார்த்துட்டிங்கன்னா நிறைய மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. எஃபிஷியன்சி, கம்ஃபர்ட்டு, ஆட்டோ, டைனமிக்கு, இண்டிவிஜுவல் மொத்தம் 5 மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. டைனமிக் மோடில் போட்டிங்கன்னா பர்ஃபார்மன்ஸு வேறு லெவலுக்கு வண்டியோட பர்ஃபார்மன்ஸு. V6 இன்ஜினுங்கிறனால. கீர் பாக்ஸில் மொத்தம் உங்களுக்கு மேனுவலாகவும் போட்டுக்கலாம், ஆட்டோலையும் போட்டுக்கலாம். அதுபோக பேடல் ஷிஃப்ட்டும் கொடுத்துருக்காங்க வண்டியில். ப்ளஸ் மைனஸ் பேடல் ஷிஃப்ட்டும் வந்துடுது வண்டியிலேயே. 2 சீட்ஸுமே அட்ஜஸ்டபிள் சீட்ஸ் தான். ஃப்ரண்ட்டு பேக்கு, அப்பு டவுனு. 2 பாட்டில் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. ஒரு 1 லிட்ரு, ஒரு 1/2 லிட்ரு. இந்த சைடு ஒரு 1 லிட்ரு, அந்த சைடு ஒரு 1 லிட்ரு. 3.5 லிட்டர் பாட்டில் ஃப்ரண்ட்டில் வச்சுக்கலாம். இந்த இடத்துல ஒரு ஆம்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. பயங்கர சாலிடாக இருக்குது, கை வைக்கிறதுக்கு பக்காவாக இருக்குது ஆம்ரெஸ்ட்டு. அதுக்குள்ளே ஒரு சின்ன ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்துடுது. இந்த சன் பிளைண்ட்ஸ் பாருங்கள், ஓப்பன் பண்ணால் லைட் ஆன் ஆகும், க்ளோஸ் பண்ணால் அப்படியே ஆஃப் ஆயிரும். இந்த ரியர் வியூ மிரர் வந்து ஆட்டோ டிம்மிங் ஃபங்க்ஷனு. நீங்கள் மேனுவலாக பண்ண வேண்டியதில்லை, ஆட்டோமேட்டிக்காக டிம் ஆகிக்கும். சன்ரூஃப் பட்டனு இங்கே சன்ரூஃப் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒரு கிளாஸ் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. சன்ரூஃப் பாருங்கள், ஒரு ஆள் எந்திரிச்சு நிற்கிற அளவுக்கு ஓப்பன் ஆகுது உங்களுக்கு ஃபுல்லாக. இந்த டேஷ்போர்டு பார்த்துட்டோம்னா லெதர் ஃபினிஷ் மாதிரி கொடுத்துருக்காங்க. நல்லா சாலிடாக இருக்குது, சாலிடான ஒரு டேஷ்போர்டு. இந்த இடத்துல quattro அப்படிங்கிற பேட்ஜிங் இந்த இடத்துல கரெக்டாக கொடுத்துருக்காங்க. க்ளோவ் பாக்ஸ் பாருங்கள், ரீசனபிளான சைஸ் கொடுத்துருக்காங்க. சாஃப்ட் க்ளோசிங் க்ளோவ் பாக்ஸ். சென்டரில் சப்வூஃபர் இருக்குது. பேஸ் எஃபெக்ட் இன்னவே சூப்பராக இருக்கும். இந்த ஆடியோட கீ பாருங்கள், இந்த ஆடியோட கீ, இந்த கீ எடுத்து இந்த ஸ்லாட்டில் போட்டு ஒரு அமுத்து, வண்டி ஸ்டார்ட் ஆயிரும். இப்போ இந்த வண்டியோட ரியர் சீட்டோட கம்ஃபர்ட் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்கிறேன். பின்னாடி வாங்க. இந்த பின்னாடி சீட் பார்த்துட்டிங்கன்னா டிரைவிங் வந்து என்னோடய பொசிஷனில் வச்சுருக்கேன் சீட்ஸ் கரெக்டாக. ஆனால் அப்போவுமே நீ முட்டுது. அண்டர் தேவை சப்போர்ட் கொஞ்சம் அப்பாக தான் இருக்குது. ஆனால் உட்காந்து போகிறதுக்கு நல்லா கம்ஃபர்ட்டாக தான் இருக்குது, அதில் எந்த மாற்றமும் இல்லை. இந்த இடத்துல ஆம்ரெஸ்ட், எவ்வளோ பெரிய ஆம்ரெஸ்ட் பாருங்கள் நல்லா. இந்த இடத்துல ஒரு டச் கப் ஹோல்டர் எப்படி வந்துருச்சு பார்த்தீங்களா. இங்கேயும் ஒரு ஸ்பேஸ் இருக்குது. இங்கேருந்தே நீங்கள் பூட்டை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். பூட்டை டோட்டலாக இப்படி ஓப்பன் பண்ணி பூட்டில் இங்கேருந்தே ஏதாவது ஸ்பாட்டில் எதாவது எடுக்கணும், பூட்லேருந்து எடுக்கணும் அப்படின்னா எடுத்துக்கலாம். நீங்கள் ரியர் ஏசி வின்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இங்கேயே வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம், ஓப்பன் பண்ணிக்கலாம். ஹீட்டரும் இங்கேயே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, மேக்ஸிமம் இந்த S4ஓட ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கெல்லாம் சொல்லிட்டேன். இந்த மாதிரி ரேரான வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் ரேராக தான் வரும். ஏன்னா அது ரேரான கார் கிடைக்கிறது கஷ்டம். அது கிடச்சதுனால உடனே டக்குனு வீடியோ எடுத்துட்டோம். இதே மாதிரி A4ல் V6 டீசல் இன்ஜின் ஒன்று இருக்குது, அந்த வீடியோ அடுத்து வந்துகிட்டே இருக்குது. அதனால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ஊற்றி வச்சுக்கோங்க. நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு டக்குன்னு வந்துகிட்டே இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா உங்களுக்கு மறக்காமல் ஒரு லைக்கை போட்டுருங்க. பை.